ஹாய் நம்பர்களை நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம், எங்களோட ஃபேமிலி சோமதி எங்கே வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வன்னி ஒன்று கூடலுக்கு வந்திருக்கோம். எங்களோட வன்னி மக்களை பார்க்க வந்திருக்கிறோம். எங்களோட வன்னி மக்கள்னு சொன்னால் நீ போய்த்தான் அவையில் பேட்டி காட்ட போகிறோம், உங்களை அவையில் காட்ட போகிறோம். வாங்கோ சந்தோஷமாக வன்னி மக்கள் எல்லாரையும் நாங்கள் சந்தித்து இன்றைக்கு அசத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சானே வன்னின்னு சொன்னால் இப்படி இருக்குமான்னு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எந்த ஒவ்வொரு பிறப்பிடமும் தாயிடம் நீங்கள் பிறந்த இடம் எல்லாம் உங்களோட தாய்மடின்னு சொன்னால் அங்கேருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து ஓடுறது வன்னிக்கு தான். அதுவும் ஒரு தாய்மடி மாதிரி தான். அதையும் ஒரு பார்த்து அசத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் வன்னி மக்களை பார்க்க வந்திருக்கோம். வன்னி மக்களோட சேர்ந்து பழகி பாருங்க, அந்த மாதிரி இருக்குமே பழகி பாருங்க. அந்த அம்மாவும் அந்த மாதிரி அம்மா ஆல்ரெடி தோசை சுட்டு கொண்டு இருக்கிறா. என்ன அவள் சுடைக்க காட்ட போகிறான். அப்போ தான் என்ன நான் சொல்கிறேன், இந்த வன்னி ஆட்சின்னு சொல்கிறது என்ன சொன்னால், நாங்கள் வன்னியில் உள்ள எங்களோட பாரம்பரியங்களை இங்கே கொண்டு வந்து எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி எங்களோட அன்பை, எங்களோட உபசரிப்பை, எங்களோட சமையல், எங்களோட ரெசிபியை எல்லாம் செய்யணுமென்று நாங்கள் அங்கே உள்ள குழந்தைகளை நோக்கமாக கொண்டு தான் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு தரம் ரன் பண்ணுறாங்க. வன்னி சங்கம் இது நான் தனிப்பட்ட ரீதியாக கூட நிறைய வேலை திட்டங்கள் செய்கிறது. ஸ்பெஷலி நான் சமைக்கிறது, நான் ஒரு முதியோர் அமைப்பு எங்களோட ஊரில் வச்சிருக்கிறேன். அவைக்காக சமைக்கிறேன். நான் எனி ஆர்டர்ஸ் எல்லாம் செய்வேன், நேரடியாக செய்வேன். வந்து வடிவாக சுட்டு தோசையெல்லாம் நாங்கள் செய்திடலாம். எங்களை கூப்பிட்றதால நாங்கள் இங்கே கொடுக்குறதுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய எந்த அமைப்பாக இது நாங்கள் அங்கே உள்ள குழந்தைகளுக்காகத்தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் அங்கே உள்ள இது ஒரு நன்மையை கருதித்தான் செய்கிறோம். அந்த வேலை இந்த சாப்பாடுகள் கூட நாங்கள் அங்கே உள்ள பிள்ளைகளுக்காக செய்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஆதரவுக்கு. உங்களை எல்லாருக்கும் தான் அங்கத்த பிள்ளைகளுக்கு இல்லை எல்லாருக்கும் இல்லை. ஏன் நீ ஓடி வாங்கும் இந்த நாங்கள் புறப்படம் எங்கட இடம்னு சொன்னாலும் வன்னியும் ஒரு புறப்படம் ஆகித்தான். எங்களோட தாய்மொழி தான் எல்லாருக்கும் செய்கிறோம். நாங்கள் வன்னியோடு நீங்களும் தோசை இல்லைங்க, இதெல்லாம் சும்மா செய்கிறோம். இன்றைக்கெல்லாம் சும்மா செய்து யாரும் சாப்பிடலாம். கண்டிப்பாக சந்தோஷமாக ஓடி வந்து எல்லாரும் சாப்பிடலாம். உங்களோட ஆதரவு வேணும். எங்களோட எல்லா இடம் ஒரு நாளும் வன்னிக்கன்னு செய்யலை, முழு இடம் தான் இலங்கை முழுக்கள் நாங்கள் எங்கே தேவை இருக்கோ அங்கே செய்கிறோம். ஒரு காலத்தில் வன்னிக்கு தேவை, இப்போ எல்லா இடமும் இருக்குது. ஸோ நான் எல்லாருக்கும் செய்கிறோம். சந்தோஷம். தேங்க்யூ. சந்தோஷம். இப்போ நாங்களும் தோசை சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, எங்களுக்கு எஸ் ஃபேமிலி சோமதிக்கு மசாலா தோசை செய்யணும். அது உங்களோட அன்பு போல வருது. அன்பும் இருக்கணும். சமைக்க அன்போட சமைக்கணும். ஓ, அன்போட சமைச்சா இதுவும் அந்த மாதிரி வரும். எங்களுடைய இந்த மிக்ஸில் வந்து மிக்ஸ் வித் லவ் சொல்லுவோம். அன்போட அது வந்து கண்டிப்பா நல்லா இருக்கு. அதை தாண்டி நாங்க செய்யறது நான் பிரார்த்தனையாக செய்யறேன். உண்மையா சொல்றேன், வாழ்ற மனிதர்கள் தான் கடவுள். அதைக்கு பணி செய்யறதா நிறை வழிபாடு. அதுல இந்த உணவை கொடுக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தரையும் கண்டு அவைக்கு ஆரண்டு தெரியாதாக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க ஒரு அன்பு சொல்லி வேலை இல்லை. இந்த புறப்பி ஒரு அர்த்தம் உள்ளதா சரியா? நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் அன்பா இருக்கும். இதான் இந்த பிரார்த்தனை. ஓ, அதே காணும். என்ன ஒரே வசனம் சொல்றது, மானிட சேவையே மகேசன் சேவை, மக்களுக்கு தொண்டு செய்யறதான் என்ற வாழ்க்கை. இதை விட என்ன இறைவன் அதுதான் ஆசைப்படுறேன். அவர் சொல்றது அதுதான். வறிய மக்களையும் துன்பப்பட்டவர்கள் நோயாளிகள் தான் இறைவன் மிச்சப்பையும் தெரிவார். அவைக்கு செய்யற எல்லாம் அவருக்கு செய்யற தொண்டு தான். சந்தோஷம் அம்மா. தேங்க்யூ. உங்களை கண்டது தேங்க்யூ அம்மா. சோ மச். என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரையும் எடுத்துக்கொண்டு வருவோம். இங்கே பாருங்க எஸ் ஃபேமிலி சோமதிக்கு மட்டும் ஒரு பெரிய மசாலா தோசை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மண் மண்டாலும் சாப்பிடலாம். பர்மா தரக்கூட சம்பளம் போட்டுட்டு சாப்பிடுவோம். சம்பளம் எடுக்கிறோம். தோசை சைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் பசங்களுக்கு நான் எங்கே போனாலும் உங்களுக்கு சீத்து தரணும். இதை மட்டும் சீத்தாமல் இருக்கக்கூடாது. வன்னி ஒன்று குரலுக்கு வந்தோம். உங்களுக்கு சீத்தி போட்டு தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுக்கு பிறகு நான் சாப்பிடுவோம். அப்போ சொல்லுறது எடுக்கலாம். முதல் நாங்கள் தோசை காட்டினாங்கள் தண்ணி ஒன்று குரலுக்கு. இப்போ நாங்கள் அண்ணன் அசத்த போகிறார் அப்பன் சுட்டு. என்ன அண்ணன்
அந்த அப்பத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவர் செய்கிறார், செய்யக்க நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஒரு அடுப்பண்டியில் 3 அடுப்பு வச்சு அவருக்கு எல்லோரும் கேட்குற ஆக்களுக்கு பாஸாக சுட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு மண்மண்டாலும் சுடலாம், சுட்டா பிறகு பார்க்கலாம். அப்பத்தை காட்டுமா சூப்பராக அப்பம் வேகுந்து கொண்டிருக்கோம். 1க்கு 3 வேகுது. சுட அப்பம் எடுக்கலாம். இங்கே பாருங்க, எங்கட அப்பாவுக்கு முதல்ல அப்பம் வந்துட்டு பாலப்பம். இங்கே பாருங்க, பாலப்பம் காட்டுங்க. நீ காட்டுங்க அண்ணா, அப்படி சொல்கிறாரு. உங்களை போன யாரோ அடிக்குது. அப்புறம் முதல்ல அப்பா சாப்பிட்டேன். இப்போ அப்பாவுக்கு சாப்பிட்டு வந்துருக்கேன். நான் அப்போ சாப்பிட்றேன். வன்னி மக்கள் சுட்டு அப்பம் எப்படி இருக்குது பார்த்துறீங்களா? இங்கே சூப்பராக இருக்கா? இது பால் அப்பா. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் பிளெயின் அப்பவும் கேட்கலாம். இது பார்த்தீங்களா? உங்களுக்கு வேணும்னா அப்போ கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்படி இருக்குது அசத்திரமாக வன்னி மக்களோட சேர்ந்து நாங்கள் அசத்திரமாக ஃபேமிலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஒன்றா காட்ட போகிறோம். எடுங்க இங்கே பாருங்க, அம்மா தேடி வந்து டீ ஆனால் கேட்குறாவே டீ வேணுமான்னு கேட்குற அளவுக்கு சந்தோஷமாம்மா. தேங்க்யூம்மா. இப்போ நாங்கள் எல்லாம் சமைக்கிறதுல ஒரு அன்பு இருக்கிறண்டாபடியாக ஒவ்வொரு அம்மாக்களும் சேர்ந்து சமைக்கணும். இங்கே பாருங்க, அன்பா ஒரு ஆள் வெங்காயம் உடைக்கிறேன்னா ஒரு அடி இஞ்சி வெங்காயம் உடைச்சி பாஸ்கெட் ஃபுல்லாக வச்சாச்சு. இங்கே அக்கா வெங்காயம் உடைக்கிறான், மற்ற அக்கா வெங்காயம் உடைக்கிறான், அண்ணாவும் சேர்ந்து உடைக்கிறேன். இங்கே அவையல் வட்டை வலிக்கிட்டால் உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த காணொலி கண்டிப்பாக என்ன உங்களுக்கு இப்படியான அன்பான இதுகளை ஃபேமிலியை பார்க்க உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அடுத்த முறை நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி சந்தோஷமாக வன்னியையும் ஹாப்பியாக வச்சுருங்கோ. நீங்களும் ஓடி வாங்கோ, வன்னி மக்களோட பழகலாம். எப்படி இருக்குங்க ஐயா? என்ன பேர் என்ன? சோமதி செல்வச்சந்திரன். சோமரியா? சோமதி சி தமிழ்நாடு தான் போகிறோம். சிவமதி சிவமதி சீனா சிவமதி செல்வச்சந்திரன். சோமதி சிவமதி சாரி. ஓகே, செல்வச்சந்திரன். ஓகே, நம்பர் என்ன? 416 546 5956. யா, 2 பேராண்ணா? ஓகே. ஆனால் இதில் வரைக்கும் ஒன்று கூட வந்துருக்கு. நீங்கள் ரெண்டு பேர் அதுக்கு இங்கே வாங்குறது அந்த பைக்கு டோக்கன். அது என்ன பைசைக்கிள் குழுக்கு அது எனதான் அது குடும்பம். சரி. 3 சைக்கிள் நிற்குதானே? எங்கே புண்ணியம் அந்த போனாங்க இது இந்த போன் ஐயா சொல்லிட்டேன் நீ அவனுக்கு நான் எடுக்கிறதுக்கு வேண்டாம் கதையை முடிச்சு உங்களோட கதையை எடுப்ப வேண்டாம் அதுக்கு ஓகே ஃபைன். இப்போ அந்த மாதிரி எப்படி வெட்டுறாரு எனக்கும் கூட வெட்டி இல்லாத அப்படி மெதுவாக வெட்டுறாரு. கொத்தடிக்க வெட்டுறீங்களா? இது வந்து மோர் போட்டு மோரா? மோருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கு. பார்த்தீங்களா கேட்க நல்லா குளுமையாக மோரெல்லாம் தர போயினேன். எல்லாரும் வரவேற்கிறோம். எல்லாரையும் கூப்பிட்றோம். அப்புறம்
வீடியோ எடுத்து சாப்பிட நிற்கிறேன் லேட்டாக பாவம் அவள் சாப்பாடை கவனிக்கிறேன் ஒட்டே இல்லையா இங்கே பாருங்க அப்படி காட்டுங்க. இதை கட்டினா தான் நாங்கள் வன்னி உறுப்பினர்ன்ட்டு தெரியும். அப்போ தான் நாங்கள் வன்னியில் பாஸ் எடுத்துட்டோம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. வன்னிக்கு இப்படிமா பாஸ் எடுக்கணும் சந்தி போயிடல போய் பாஸ் எடுத்துட்டோம். பாஸ் எடுத்துட்டு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமா. இப்போ எங்களுக்கு அப்பாச்சு எங்களோட அப்பா கப்பன் சேர்த்துறோம். தம்பி இங்கே வாங்க போகிறான் பாருங்க போய் தம்பி நீ பைனாப்பிள் 2 வாங்கணும் என்ன நீ தான் வாங்கணும். கொஞ்சம் வெக்கமால் அதால் அவருக்கு அப்பம் விருப்பம் பழமாடியா வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டார். தோசை சம்பளம் ஒன்றும் சாப்பிட மாட்டார். அது பால் அப்போ தான் சாப்பிட வலிக்கிட்டவர் அப்போ சாப்பிடும். மகன் இல்லை எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி மருந்தை பெற்று இன்னைக்கு மருந்து மாதிரி கொடுக்கணும். பைனாப்பிள் 2 அப்போ சாப்பிடலாம். அப்போ நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்குது. என்ன தம்பி எப்படி இருக்குது அப்பத்தை பற்றி பார்க்க? ஓகே ஓகே நைஸ் நல்லா இருக்குது பார்க்க. பாருங்கள் நான் ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டேன். நான் அடிக்கடி வேறு அந்த வன்னி இதுன்னு போட்டு கொண்டு இதில் ஒன்றும் இல்லை கடை போடுறவர் சாப்பாடு கடைகள் ஹெல்ப் பண்ணுறவர் நல்ல மற்ற அந்த ப்ரோக்ராம்களுக்கு என்ன கூடுதலாக இது வன்னி விழா 2 செய்கிறவ. ஒன்று வந்து ஜோதி விழா, மற்ற அந்த ஃபெஸ்டிவல், அந்த மார்னிங் பிஞ்சில் நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுக்கு போடுறாங்க. நான் அந்த அற்புதம் டிவி அவைகளோட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கதைச்சு கொண்டு இல்லை இல்லை இது என்ன நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்த தானே கட்டாயம். நாங்கள் கூடுதலாக எல்லாம் பார்க்குறீங்களா? நாங்கள் இங்கே பாருங்க முதல் நாங்கள் ஏர்லி வந்துட்டோம். நல்லா ஏர்லி வந்துட்டு இப்போ எங்களோட வன்னி சங்கம் கனடாலன்னு சொல்லி இந்த போட் போட்டிருக்கீங்கன்னா அப்போ அந்த இது ஒவ்வொரு வருஷமும் செய்கிறவியலாம். இது ஒவ்வொரு வருஷமும் செய்யணும். எத்தனை வருஷம் செய்கிறவியல்னு தெரியலை. ஒரு வருஷம் செய்யணும். நீங்களும் வந்து இதில் கலந்து கொள்ளலாம். யாரெண்டு இல்லை வன்னி மக்கள் ரெண்டு இல்லை அன்பான ஆக்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் யாரும் பெறலாம். இந்த வருஷத்துல இருந்து பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து சந்தோஷமாக வந்து இவரோட மக்களாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து கொண்டு கொடுங்க வாங்க. களி கொண்டு பச்சை மிளகா களி கொண்டு போகிற இந்த ஊரில் மோர் மிளகா போடுற மாதிரி நாங்கள் மேனிப்பேன். இவர் எங்கட அப்பா வடிலி அடைப்பு, நான் மேனிப்பேன். சொந்த மச்சான் தான். இஞ்சி வாங்க அப்பம் சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம். இப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இல்லாமல் எடுத்துட்டோம். இப்போ கடைசியாக இப்போ மக்கள் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் மோர் எடுக்க போகிறோம். இஞ்சி வாங்க மோர் எடுக்க போகிறோம். இஞ்சி வாங்க தயிர் காணான்னு சொல்லி எஸ் ஃபேமிலிக்கு சோமதிக்கு தயிர் மோரை போட்டிருக்கு எங்கட அப்பா எடுக்க. எங்கடாப்பா பண்ண எடுக்கிற மாதிரி இருக்கான். இந்தாங்க உங்களுக்கு நாங்கள் அங்கட அப்பாவுக்கு பரிமாறு. அப்பா எல்லாருக்கும் விட்டு கொடுங்க. அப்பாவுக்கு சமையல் அண்ணா கொடுங்க. இல்லை அண்ணா கொடுங்க. ஓ சரி, அவர் பக்கத்தில் இருக்கு, அவருக்கு கொடுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நாங்கள் நீங்கள் குடிங்க. நான் கப் எடுக்கிறேன். இந்த கப்பி தான்
ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கு. நல்லா அடிக்க நல்லா சாரி அண்ணே அப்படிங்க இதுக்குள்ள டயருக்கு பதிலாக இங்கே மேக்க போட்டு கிளறாங்க. மேக்கப் போட்டு கிளற வச்சிருக்கீங்க. ஓ மேக்க சொன்னதான் போய் செய்யணும். ஐயோ மாறி போட்டுருவோம் அதுக்கான. கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கிற பக்கைக்கு மோர் கொஞ்சம் தருவோம். அப்போ சின்னி ஆண்டு தானே கம்முட்டாசி என்னது சிதகணி இந்த விதைக்கு என்ன செய்கிறீங்க இது வயிறு கோயிலுக்கிட்ட கோழிப்புக்கியா இங்கே பாருங்க வன்னி மக்களாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து பாசத்தோட கோழிப்புக்கா செய்கிறோம். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பார்க்கவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுக்கும் சுட வலிக்கிட்டுரும் போலடாக்கு பார்க்கறதுக்கு நின்று அதை அலைஞ்சு பாருங்க பறக்கும். இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் தான் ஷோ பண்ணுங்க அவனை உங்களுக்கு பறக்கும். ஓ என்ன ஃபினிஷிங் ஆகலை இப்போ தான் எல்லாம் அவிஞ்சு கொண்டு இருக்குது. அவிக்க தெரியும் தானே கொஞ்சம் தண்ணி வேணும். அவிர அளவுக்கு தண்ணியாக இருக்குது. அவிஞ்சு முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். அப்படி வந்துருக்கு எங்கிரிச்சு கொடுங்க. சமைக்கிறது ஈஸியில் எதுவும் சமைக்கிற ஆக்களுக்கு தான் சமையல் நேரம் தெரிகிற மாதிரி எஸ்பெஷலி சோமதியும் சமைக்கிறது தானே. அதனால் சமைக்கிற ஆக்களுக்கு தான் சமையல் நேரமே ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும். அதோட அன்போடு சேர்ந்து இவ்வளோ மக்களுக்கு சமைக்கிறேன்னு சொன்னால் ஒரு பெருமை தான். இங்கே பாருங்க அப்படியான அன்பான ஆக்கள் எல்லாரையும் பாருங்க. ஹாய் எப்படி இருக்கிறீங்க? உங்களை யூடியூப்புக்கு போடுறோம். யூடியூப்பில் உங்களே மடுப்பம் உண்டு. ஹாய் அண்ணே. அண்ணே எப்படி இருக்கிறீங்க? ஓ நாங்கள் அப்பா நடுவில் சொல்லுவார் உங்களை பற்றி. என்ன மனுஷன் அப்படியா? புரட்சி தானே உருவாக்கப்படணும். எங்கேருந்து கதைக்கிற ஒரு அப்பா? உங்களுக்கு தெரியும் இப்போ மீட் பண்ண. ஓ அப்பான்னு சொல்கிறது உங்களுடைய அப்பான்னு சொல்ல நல்லபடியாங்க. எல்லோரும் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லபடியாக வந்து மைக்கில் வந்துருக்குறீங்க. அன்பு அதானே வாங்க அப்பான்றது. பழைய தான் கட்டாயம். நல்லபடியா கண்கவனமா டக்குன்னு தறிக்கும் நேரம் தறிச்சு போடும். அதான் பிரச்சனை. அக்கா வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்ற செய்கிறா. இப்போ மச்சம் எவ்வளோ பேசலும் இப்போ மிரக்கறி ஆக்களுக்கு அதை விட பேசல என்ன அக்கா? ஓ அவள் கண்டிப்பாக ஏன்னா அவியல் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் மிரக்கறி ஆக்கள் தெரிஞ்சானே. வெஜிடபிள் பீப்புள் அவியலுக்கெல்லாம் நாங்களெல்லாம் ஒரு கிழமைக்கு 3 நாள் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த சாப்பாடு மிரக்கறி இந்த அருமையாண்டா அப்படி என்று தெரியும். அது ஒரு சமையல் ரசித்து சமைக்க போகணும். அந்த மாதிரி அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த அப்படியான இடத்துலையும் அந்த மிரக்கறி சமைச்சு மிரக்கறி விருப்பம் ஆக்கள் சாப்பிடலாம்னு சொல்லி அன்பா சமைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த அக்காவை. வடை ஸ்பெஷல் அவள் எஸ் ஃபேமிலி சிவமதி மாதிரி வடை ஸ்பெஷல். ஜோதி விழாவில் வடையெல்லாம் சுட்டு உங்கள் அன்போட தருவா. இன்றைக்கு வடையை விட்டுட்டா கடைசியாக தோசைக்கு வந்துட்டான். தோசை அவள் வேறு ஆக்கள் சுடையக்கு பாவம் அவையில் களைச்சி போகிறான்னு சொல்லி அன்பு அந்த சும்மா இருக்க மாட்டா. பார்த்தீங்களா எஸ் ஃபேமிலி மாதிரி சிவமதி மாதிரி சும்மா இருக்கிற பழக்கங்கள் இல்லை. அதால் அவள் தோசையோட ஹெல்ப் பண்ணி செய்வோம்னு செய்கிறா. பக்கத்தில் சாந்தியக்கா தோசை வாங்குறா. பாருங்க எப்படி இருக்குன்னு. சாந்தியக்கா தான் எங்களை அன்போட கூப்பிட்டவா. அவாக்கு ஒரு நன்றி சொல்ல வேணும். தேங்க்யூ அன்போட கூப்பிட்டதுக்கு. ஓ இந்த வன்னி விழா உங்களுக்கு ஒன்று கூட பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த காணொலி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு தோசை ஒரு அக்காவுக்கும் கொஞ்சம் ஊக்கம் பெறும். என்னென்ன வடிவா சுடலாம். வடிவா சுடணும். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கனடா வெண்ணிச்சங்கத்தின் 2025ஆம் ஆண்டு கோடைகால ஒன்று கூடலில் நிற்கிறீர்கள். உங்கள் அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து யூடியூப் எடுப்பதால் தொடர்ந்து சகிக்க முடியாமல் இருக்கின்றது. அத்தோடு பெற்றோர்கள் கவனத்துக்கு பிள்ளைகளை விளையாட்டு ஆரம்பமாக இருக்கிறால் உங்களுடைய பிள்ளைகளின் விளையாட்டை முன்பதிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். முன்பதிவு செய்யும் போது அவர்களுடைய கையிலே டேக் இருக்காவிட்டால் அவர்கள் முன்பதிவு செய்ய மாட்டார்கள். ஆகையாலே நீங்கள் அதுக்கான முன் வேலை திட்டங்களை செய்து அந்த கையிலே டேக்கை எடுத்துக்கொண்டு அந்த முன்பதிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு அதிர்ஷ்டாவ சீட்டுகள் இன்னும் சொற்ப வேளையிலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற விற்பனைக்கு அதுக்கு நீங்கள் தயாராகலாம். 3 சைக்கிள்கள் இருக்கின்றது. அத்தோடு ஒரு சின்ன குழந்தைகளுக்கான ஒரு சைக்கிளும் இருக்கிறது. நீங்கள் தோக்க போறீங்க எங்கள் அண்ணாவை மீட் பண்ணாங்க. அண்ணா வந்தோடனே வன்னி மக்களோட சேர்ந்து அன்பாகங்களை வர வச்சு சந்தோஷமாக இருந்தவர். அவரை தான் உங்களுக்கு பட்டிக்காண்டு அவரை தான் சொல்ல போகிறார். எங்களோட வன்னி மக்களை பற்றி கதைக்க போகிறார். பாருங்க இந்த மாதிரி. வணக்கம் அனைவருக்கும். இது கனடா வன்னிச்சங்கம். கனடா வன்னிச்சங்கம் இந்த வருடம் 28வது ஆண்டாக இந்த ஒன்று கூடலை செய்து கொண்டிருக்கின்றது. கனடாவிலே வாழ்கின்ற வன்னி மக்கள் அனைவரும் இந்த ஒன்று கூடலே கடந்த 28 ஆண்டுகளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு வன்னின்னு சொன்னால் இப்போ முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். அதோடு இந்த வன்னிச்சங்கம் கடந்த 28 ஆண்டுகளாக பெற்றோரை தாயகத்திலே வன்னிச்சங்கம் வன்னி சங்கம் என்றாலும் தாயகத்திலே அனைத்து பிரதேசங்கள் எந்த பாகுபாடுமின்றி வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அம்பாறை, முனராகலை இப்போ நாங்கள் இப்போ மலையகத்து மாணவர்கள் கூட கல்வியை பெற்றோர் இழந்த வறுமை உள்ள மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று பல பட்டப்படிப்பு பெற்று பல பல்கலைக்கழகங்களிலே பெரிய பதவிகள் இருக்கின்றார்கள். தற்பொழுதும் நாங்கள் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த பெற்றோரை இழந்த பெற்றோர் முன்னாள் போராளிகள், சிறையிலே வாழுகின்ற மற்ற மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளுக்கு கல்வியை செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த பல மக்கள் இங்கே அந்த மாணவர்களுக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். அது புலமை பரிசலுக்காக நிதியை வழங்குகின்றார்கள். ஒரு மாணவருக்கு ஒரு வருடத்துக்கு $200 மாத்திரம்தான். அதாவது நீங்கள் 6 மாதத்துக்கு நாங்கள் அவங்க பிள்ளைகளை வங்கியில் வைப்பு வைப்போம். நீங்கள் ஒரு வருடத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா வைப்பு வைப்போம். ஒரு மாணவருக்கு பாடசாலை பாலர் வகுப்பிலிருந்து 7 வரையான மாணவர்களுக்கு $200, பல்கலைக்கழக மாணவருக்கு $400 நாங்கள் கொடுக்கின்றோம். இங்கே அந்தந்த அனுப்பிய என்னென்ன பெறுமதி போகுதோ அந்த பெறுமதியை நாங்கள் அங்கே வைப்பில் செய்வோம் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும். அந்த வகையிலே இங்கே கனடாவில் இயங்குகின்ற நந்தா உணவகம் 100 மாணவர்களுக்கு கல்விக்கான புலமை பரிசை வழங்குகின்றது. அதாவது ஒரு வருடத்துக்கு $20,000 நிதியை வழங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி பல அதோடு எங்களுக்கான உறவுகள் இங்கே 100கணக்கான உறவுகளும், அதாவது எந்த பேதமின்றி வன்னி மக்கள் அண்டு இல்லை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, எல்லா மக்களும் இங்கே எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மேலே இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர்களும் எந்த பாகுபாடுமின்றி அந்த உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நாங்களும் வன்னி சங்கம் தான் ஒழிய எந்த பாகுபாடு பிரதேசவாத எந்த இதுவும் இல்லை. எல்லா மாணவர்கள் எங்கே தாயகத்தில் உதவி தேவையோ அந்த மாணவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். ஓகே, நன்றி. நாங்கள் இந்த மான் ஃப்ரூட் பஞ்ச் என்ன எடுக்கிறேன்? ஃப்ரூட் பஞ்ச் நெல்லிக்காய் சமைஞ்சு எடுக்க சூப்பராக இருக்குது. இந்த காணொலி நல்லா இருக்குது. வானவெல்லாம் தெரியக்க நல்லா இருக்குது. கண்டிப்பாக அண்ணாவை தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அண்ணாவை தெரிஞ்சிருக்கும். ஜோதி விழாவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட அன்போட வடையும் சுட்டு வேறு சிரிச்சு கொண்டு அவரையும் மறுக்க பார்க்கலாம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வன்னிச்சங்கம் தெரிந்தது. ஒவ்வொரு கோடை காலத்தில் நாங்கள் ஒரு ஒன்று கூடல் செய்வோம்.
இதிலும் ஒரு விசேஷமாக நாங்கள் செய்வது வழக்கம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் ஐயப்பன் கோயில்லையும் மற்றது பிஞ்சன் மார்னிங் செட் இருக்கிற திடர்லையும் 2 கொத்துரொட்டு சாவடிகளை போடுவோம் மன்னிக்கொத்தன்று. அதில் அநேகமானவர்கள் எங்களிடம் வந்து வாலண்டியர்ஸாக வேலை செய்வார்கள். அவர்களையும் ஒரு ஊக்குவிக்கும் முகமாக அவர்களையும் உட்புகுத்தி இந்த ஒன்று கூடலை என்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவர்களுக்கும் ஒன்று செய்ய வேண்டும். எங்களிடம் வந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வேலை செய்து தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த தொண்டர்களையும் சேர்த்து கொண்டு இன்று ஒரு வன்னி சங்கத்தில் ஒன்று கூடலை கலந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் கந்தசாமி நுட்பராஜா. நானும் ஆரம்பகால உறுப்பினர்களாக இருந்தேன். மற்றது கொஞ்ச காலமாக பண்டாரவன்னியன் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு நான் தான் பொறுப்பாக இருந்து நடத்தினது. பிள்ளைகள் எல்லோரும் யூனிவர்சிட்டி காலேஜ் கல்யாணம் கட்டிட்டு வந்த ஏஜுகள். அந்த வகையில் இப்போது அது தற்காலிகமாக இழுவையில் உள்ளது. அதை கொண்டினியூ பண்ணுறதுக்கு அடுத்த சந்ததி கொண்ட வரணுமென்று நான் ஆசைப்படுறேன். அதை வன்னி சங்கமும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது அதை உருவாக்குறதுக்கு. வேறு சொல்வதற்கு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் சென்றால் தான் நிறைய மக்கள் வருகினர். நன்றி, வணக்கம். ஓகே, நான் நெல்லிக்காய் அரைச்சி செய்ய போகிறேன். இப்போ இதை மேக்க இதில் வச்சுட்டு தான் செய்ய வேண்டும். இதை விழுந்தா மணியாக தான் இருக்குது. எப்படி இருக்குது க்ரீன்? நல்லா இருக்கா? கற்று க்ரீன் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நானும் குடிச்சுப்போம். நல்லா இருக்கு. ஸ்வீட் இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. தண்ணிக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுருக்கு. நல்லா இருக்கு. கேட்காதீங்கண்ணா. என்ன சொல்றது? யூடியூப்புக்கு நீங்கள் விற்கிறேன்னு சொல்லுங்க. இது படி ஸ்மார்ட். நான் சொல்லுங்க. என்ன நான் காசு கதைங்க முடிய கதைங்க. டொனேஷன் நான் பிரேஸ்லெட் செய்து நான் டொனேஷன் ஹோம்லெஸ்ஸுக்கு கொடுக்க போகிறேன். மணியை கொடுக்க போகிறா. இப்போ குட்டி ஆக்கள் எங்களை விட்ட செய்கிற மாதிரி இவள் நல்ல டொனேஷனுக்கு செய்கிறா. அதால் எங்களுக்கு குட்டி லவ் இருக்கிறபடியாக அவட்ட சந்தோஷமாக வாங்குவோம்னு சொல்லி வாங்குகிறோம். எஸ் ஃபேமிலி சிவமதி. எஸ் ஸ்பேஸ் போட்டு ஃபேமிலி சிவமதி. ஓ 5 plus. Oh yeah, 5. I forgot. Keep நடக்குது. தேங்க்யூ. நீங்கள் தெரியல. You can choose whatever you want. 35. இதும் இருக்குது ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். They made $35 so far. No, it matches her outfit. ரெட்டில் எடுத்துட்டு நல்லா இருக்குங்க. ரெட்டுங்க மேட்சிங். அது தரீங்க. She wants that. She wants that. Yeah. Fix பண்றா. அது உங்களுக்கு அவன் சேர்ந்து தான் செய்கிறாயா? நான் தான் லைக் 4 இயர்ஸாக செஞ்சு கொண்டு நிற்கிறேன். ஆனால் இவருக்கு இப்போ விருப்பம் செய்ய. அப்போ சொல்லுங்க. சொல்லுங்க. ஜுட்டு செய்கிறேன். ஆல்ரெடி வந்துருப்பா. இதில் கதைச்சு கேட்டிருக்கு. இது நல்லா இருக்காப்பா. இது கொஞ்சம் நல்லா இருக்கு போல. லாஸ்ட் இயர் நாங்கள் $300 சேர்த்துட்டோம். இது நைஸா? ஓகே, இதுதான் எனக்கு. தேங்க்யூ. எனக்கு மூலமாக குட்டி மாக்கள் இருக்கணும். எங்களுக்கு இருக்கணும் பொம்பளை பிள்ளை. சப்போர்ட் பண்ணுறது நல்ல. தேங்க்யூ. ஏன் சாந்தியக்கா தெரியுதா? எங்கட ஊரில் எங்கட அண்ணின்ற பேர் சாந்தி. அதால வாவுக்கும் பேர் சாந்தி. ஆனால் அன்பு அன்பு தான். அவள் தான் எங்களை பழைய பாட்டு சாந்தி அமைதிக்கு பேரான் சாந்தி. இப்போ என்ன உங்களோட யூடியூப்பை பார்த்துட்டு ஐயோ சாந்தி எங்களுக்கு தெரியும் கதை பேர் சொல்லிவிட்டே போயிருக்கும். ஓ கண்டிப்பாக. சாந்தியக்கா அன்புக்கு சந்தோஷம் எங்களையும் அழைச்சதுக்கு நாங்கள் உங்களை எடுத்து போடுறதுக்கு தான் கண்டிப்பாக வந்து நாங்கள். அப்படியா? சாப்பிட்டீங்களோ? ஓ சாப்பிட்டோம். சந்தோஷமா. தோசை என்ன சாப்பிட்டோம்? ஒரு தோசை ஒரு அப்பம் அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஒரு தோசை ஒரு அப்பம். ஓ ஏன்னா இது மார்னிங்குக்கு அப்படி தான் எடுக்க வேணும். அதனால் கொஞ்சம் லேட்டாக
மற்றதெல்லாம் சாப்பிட போகிறோம் தானே. அப்போ எல்லாத்துலேயும் ஒன்று சாப்பிட்டு வந்து வன்னி மக்கள் ஒன்று உடலுக்கு வந்ததுக்கு எங்களோட வன்னி மக்கள் வன்னி சங்கம் சார்பாக உங்களோட குடும்பத்திற்கும் உங்களோட யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லா வியூவர்ஸுக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வணக்கமும் நன்றியும். தேங்க்யூ சாந்தி அக்கா. என் ஹஸ்பண்ட் போய் கதை அவர் ஒரு ஆர்ஜே, நானும் ஒரு ஆர்ஜே, முன்னாள் ஆர்ஜே போய் கதை இந்த பாருங்க. நாங்கள் சாந்தியக்காண்ட ஹஸ்பண்டை மீட் பண்ணுறோம். நடுவில் சாந்தியக்காவை தான் மீட் பண்ணுறோம். நாங்கள் ஷாப்பிங் செய்ய போனாங்க. அங்கே போனாலும் சாந்தியக்கா இருக்கிறோம். சாந்தியக்கா 5-6 வருஷமாக தெரியும். அன்பானாவா கணவன் தான் தெரியும். ஷாப்பிங் எப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து கொண்டுக்கிறோம் தானே. அப்போ நாங்கள் இருக்கிற இட்டாபிக்கோலேருந்து மாக்கத்துக்கு பிறகு ஒரு ஹாப்பி. ஏன்னு சொன்னால் உங்களை அன்பான ஆக்கள் பார்க்க சரியான ஹாப்பி எங்களுக்கு. அதுக்குள்ளே அந்த கடைக்குள்ளே போனால் இன்னும் கூட ஹாப்பி. சாந்தியக்கா நிற்பான்னு சொல்லி எங்கே போனாலும் சாந்தியக்கா தான் கேட்பேன். சிரிச்சா பேசினா எனக்கு. அப்போ ஷாப்பிங் செய்ய சாந்தியக்கா அங்கே நிற்கிறேன் கேட்டு தான் செய்வாங்க. எல்லாரும் விருப்பம் எங்களுக்கு. அது சாந்தியக்கா கொஞ்சம் பேசலாம் எங்களுக்கு விருப்பம். அப்போ அவர்கிட்ட ஹஸ்பண்டை உங்களுக்கு பாட்டி காணுமென்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள். சரி, என் பேர் வந்து செந்தூரன் மயில்வாகனம், முள்ளியோலை வித்யானந்த கல்லூரியில் படித்தேன் நான். அப்புறம் இங்கே கனடாவுக்கு வந்து இப்போ 13 வருஷம் ஆகிட்டுது. இந்த 13 வருஷத்தில் அடிக்கடி வந்து இந்த ஒன்று கூடல்கள் நடந்தால் அதுகளில் வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னது எங்களோட மக்களுக்கு என்னங்க வேலை வேலை என்ன இந்த பாரு இந்த மோர் வந்து இது வீட்டில் கரைச்சி தாரதில்லை. வைஃப் கரைச்சி தந்தா நானே நீங்கள் வாரேன். நான் வித்தியாசம் பகுதி சொன்னான். ஒவ்வொரு இடத்துலையும் சமைச்சு சாப்பிடக்கலோ ஒரு எல்லாரும் வந்தோம்னா சந்திக்கல எல்லா ஆக்களும் ஒன்றா பார்க்கல ஒரு சந்தோஷம் தான். நல்ல சந்தோஷம். நீங்களும் எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இல்லை பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து விளையாடி கோடை காலம்ன்றது ஒரு 3 மாதம் குறைவு. செப்டம்பர் வந்துட்டு இதான் கடைசி ஒன்று கூட தெரியல எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்ச நாள் குளிர் வர அடுத்த ஒரு ஒன்று கூடல் எங்களுக்கு இருக்குது. எங்களோட பாடசாலை ஒன்று கூடல் வித்யானந்தா கல்லூரி ஒன்று கூடல். அது அடுத்த 31ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி. அதுவும் இதே மில்லிகன் பார்க்கில் தான் வித்யானந்தா கல்லூரியின் ஒன்று கூடல். அது பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் கனடாக்களையே சேர்ந்தார்கள். நாங்கள் எல்லாம் ஒன்றா சந்தித்து ஒரு பாபிக்யூ பார்ட்டி போட்டு கதைக்கிறது. பள்ளிக்கூட ஒன்று கூடல் வந்து பழைய மாணவர் சங்கம் ஒன்று கூடல் வந்து அது நடக்கிறது கோடை காலத்துலேயும் நடக்கிறது. அதே மாதிரி விண்டர்லேயும் வந்து இண்டோரில் நடக்கிறது சில ஒன்று கூடல்கள். அந்த அப்படின்னு நடக்கிறது. இது கோடைக்கால ஒன்று கூடல். அது பெரும்பாலும் இதுதான் அந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடக்க போகிறதா நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய கடைசி ஒன்று கூடலாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து வன்னி ஒன்று கூடலில் வந்து கடந்த வருடம் வரைக்குள்ள மனைவிக்கு வந்து வேலை இருந்தோடைய அவள் வரையில்லை. அப்போ நான் தான் வந்தேன். அது லேட்டாக தான் வந்தவா உடனடியே வரையில்லை. ஏழியாக வந்து வந்தது. அப்போ வந்து எல்லாரும் பிள்ளைகள் விளையாடினது. இப்போ இன்றைக்கு மாவூதி இனிப்படுத்தல் போட்டி இருந்தால் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது யோசிச்சிருக்கிறேன். அந்த போட்டி இருக்குமோ தெரியுதா நம்மளை மாவூதி அவருக்காண்டி போட்டி இருக்கணும். ஏன்னு சொன்னால் போட்டியை கண்டுட்டு ஓடுற காலத்தில் அவர் போட்டி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக அவருக்காண்டி நீங்கள் போட்டி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும்னு வேண்டிக் கொள்ளுங்க. சைன் பண்ணணுமே. அதான் உடனே அந்த மாவூதி இனிப்படுத்தல் போட்டி இருக்கணும்னு கேட்டு நடந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள்ட்ட அவைகள் சொன்னவைகள் என்ன பார்த்துட்டு சொன்னவர் பனி சாப்பிட்ற போட்டி இவருக்கு வைக்க இல்லாது. வச்சா கொஞ்சம் கூட சாப்பிட்டு விட்டுருவார், பிரச்சனையாக போயிடுவார், செலவாக போயிடுமென்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரி, உங்களோட சேனலை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. எஸ் ஃபேமிலி சிவமதி என்கின்ற சேனலை பாருங்க. உண்மையில் இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களும் ஊடகங்கள் ஊடாக தெரியப்படுத்தப்படுறது. அதை செய்கிறாக்களை உண்மையாக நாங்கள் பாராட்ட வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் அவைகள் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் முந்தி நடக்கல. அது பெரிய அளவில் இப்படி நடக்கிற நிகழ்வுகள் பெரிய அளவில் உலகம் பூரா இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வாரன்றது குறைவு. ஆனால் இப்போ இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த ஊடகங்கள் இருக்கிற போது அவைகள் வந்து கூட அதுகளை கொண்டே சேர்க்கினோம். அதனால் உங்களுக்கும் வாழ்த்துகள். நீங்களும் இந்த உங்களோட எஃபோர்ட் அதே மாதிரி உங்களோட டைம் நீங்கள் எல்லாத்தையும் மிதண்டி அந்த நல்ல நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து ஆக்கள் எல்லாம் சந்திக்கிறதுல எங்களுக்கும் சந்தோஷம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் டிங் அடிச்சு விடுங்க. மறக்கிறாங்க அதுவும் கண்டிப்பாக தெரிந்தானே. வன்னி மக்கள்னு சொன்னால் தெரிந்தானே உங்களோட கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும்.
எங்களுக்கு வேணும் இந்த உங்களோட டிங்கன்னு பெல் அடிக்கிறதெல்லாம் தெரியும் எங்களோட வெண்ணி மக்கள் எப்படின்னு சொல்லி சந்தோஷமா அடிங்க. நன்றி. ஓ தேங்க்யூ. எங்கே போனாலும் முன்னிடமாக நின்று சமையல் அதில் நின்று ஐயப்பன் கோயிலேருந்து தான் வேற தெரியும் எனக்கு. அப்படியா? அப்போ எங்கே அவர் டிக்டாக்லாம் அந்த மாதிரி அவர் கிடக்கிறதெல்லாம் சொல்லி போடுவார். நல்லா செய்வார். அவர் தமிழண்டா ஆட்டு சொல்லுவார். தமிழண்டா ஆட்டு ஊருக்கு போனதெல்லாம் போட்டேன். கம்பக்கர் கொட்டக்கெல்லாம் போடுறேன். சூப்பராக இருக்குது. கம்பக்கர் கொட்டாக்கு அந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்குது. இப்போ எங்களோட கதை கேட்கையும் கொஞ்சம் மெரிய வலிக்கிடுது. அன்பான ஆக்களோடையும் கதை கேட்க அன்பான கதைச்சு கொண்டிருக்கே மெரியுது. எனக்கு கதையை மட்டும்தான் போக்கஸ் காட்ட முடியுது. ஹலோ இங்க அக்காவை பாருங்க. அக்கா அவள் தான் இந்த ஐயப்பன் கோயில் ஜோதி விழாவில் வடையெல்லாம் சுட்டு அன்பா செய்கிறவன் இன்றைக்கு வடை வேண்டாம்னு சொல்லி வந்தவா. வடை வேண்டாம்னு சொல்லி போட்டு வேறு அம்மா தோசை துடைக்க அவள் வேலை செய்கிறாங்க. சும்மா இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி சிவமதியை பற்றி எங்கே போகிறனாலும் சமைக்க ரெடி பண்ணுவா. அவன் வீட்டை போய் அவள் தங்களோட வீடு மாதிரி போய் சமைப்பாங்க. அதே மாதிரி எல்லோரும் அதுக்கான என்ன மட்டும் சொல்லக்கூடாது. அஞ்சு பேருங்க இன்னொன்று சேர்த்து அவன் வந்துட்டா எல்லா பொம்பளை பிள்ளைகளும் அப்படி தானன்றது வந்து தெரிஞ்சிட்டுது. அதுவும் எல்லாரையும் சொல்லலாது. சில பேருக்கு சமைக்க பிடிக்காது, சில பேருக்கு சமைக்க விருப்பமான ஆக்கெல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன். வடை செய்ய விருப்பம் இல்லாட்டி இறங்கி தோசை விட்றான். சந்தோஷம் இறங்கி தோசை போட்டு கடைசி தோசை வரையும் சுட்டு அவள் கழிச்சு போய் நிற்கிறாள். எல்லாரும் கொடுத்து போட்டு அன்பாஞ்சு அக்கா எங்களோட சேனல் பார்க்குறவா. அவள் பார்த்துலேருந்து எங்களோட அன்பை கழிச்சு கொண்டு இருக்கிறா. அவள் அன்பு தானேங்க எங்கேயும் கொண்டு போகிறது இல்லை. அன்பு மட்டும்தான் கொண்டு போகிறேன். நடுவில் 100க்கு 100 சொல்கிறேன். நான் ஒரு வீடியோவுக்கும் பாசமாக இருக்கணும். இப்போ எந்த பணக்காரனா எங்கேயும் இருக்கணும். எதுவும் நாங்கள் ஓடி வாரதுன்னு சொன்னால் அன்பு தான். இப்போ நாங்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் இந்த பிள்ளையான்னு சொல்லி ஓடி வேற ஓடணும். இந்த அன்பு தான் முக்கியம். நீங்களும் அப்படி இருங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கும் ஜெயிப்பீங்க. நீங்களும் சந்தோஷமாக இந்த வண்டி ஒன்று கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மணி சத்தம் டிங்கன்னு கேட்கணும். இந்த இப்படியான அன்பான அக்கா பார்த்தா அவள் அக்காண்டி மணி சத்தம் கேட்கணும். நன்றி நன்றி. இங்கே வாங்க. இந்த மகன் போய் நிற்கிறார். கொட்டாக்கு வாங்க. அவருக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டார். தெரிந்தாலும் பிக்கி அவர் அப்பங்க சாப்பிட நல்லா பிடிச்சணுண்டு. இப்போ கடைசியாக போய் எங்கே நிற்கிறார். சிவா உங்களுக்கு என்ன கொட்டாக் இந்த மான் கொட்டாக்கு வாங்கின்னு வந்துட்டு இறஞ்சி பாருங்க. அப்போ தான் லைன் அப்பில் ரெண்டு கொட்டாக்கு வாங்கிட்டார். கொட்டாக்கு பான் கொட்டாக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. அவருக்கு பேர்ன் பண்ணால் பிடிக்காதுங்க. பேர்ன் பண்ணாலும் தெரியும் தானே. பேர்ன் பண்ணிட்டு 2 பேர் இங்கே வேறு முதல் நெல்லி கரைச்சவை. இப்போ ஆரஞ்சு டேங்க் ஊரில் டேங்க் சின்ன பேக்கெட்டாக வாங்கி நாக்கில் நாக்குறேன். அந்த காலத்தில் எப்படி இருக்கு? என்ன குடிக்கிறீங்க? ஆரஞ்சு டேங்க்.
நான் செப்பேன் அம்மா நான் செப்பேன் கருங்காலி கழிவுலத்தில் வச்ச மாதிரி எங்கடா அது மாதிரி அவர் சுட சுட பக்கைக்கு நண்டு போட்டு வேற என்ன டேங்க் நல்லா இருக்கு. ஆமாம் இப்படி கதை இப்படி கதைக்கிறது கதைக்கணும் நில்லுங்க அதில் முடிய விட்டு தான் ஒரு மூட்டு வேற ஒன்று வேணும் அதுக்கு அதை எடுக்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் போட விட்டு ஓகே எனக்கா இதா ஓ தேங்க்யூ இங்கே வாங்க நான் எடுப்போம்னு சொன்னால் அம்மா பார்த்து தந்துருக்கா தேங்க்யூ இங்கே வாங்க விளையாட்டு போய் இப்போ பிள்ளைகள சின்ன ஆக்களெல்லாம் உங்களுக்கு இருந்தால் ஓடி போய் இந்த வன்னி ஒன்று குரலுக்கு வந்து விளையாட்டு போட்டியில் வின் பண்ணினா டிக்கெட் வாங்கினா லொட்டர் மாதிரி டிக்கெட் வாங்க வேணும். அதில் குலுக்கி உங்களுக்கு விழுந்தா கண்டிப்பாக இது உங்களுக்கு பைக் விழலாம். இப்போ பாருங்க குட்டி ஆக்களுக்கு உங்களுக்கு குட்டி பேபி இருந்தாலும் இருக்குது. குட்டி மோட்டை பேக் இது அதையும் ஒரு அடுத்து போட பைக் அது குட்டி பிள்ளை வந்ததுங்க சொல்லு அது மொட்டை பைக் அதில் பார்க் பண்ணி இருக்குதுன்னு சொன்னால் பைக் பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணணுன்னா ஒரு குட்டிமா பார்க் பண்ணியிருக்கேன். ஸ்மார்ட்டாக பார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வின் பண்ண இந்த பைக் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த லெட்டர் நீங்கள் வாங்குங்க. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் கனடாவிலே கனடா வன்னி சங்கத்தின் அந்த வருடாந்த கோடைகால ஒன்று கூடலில் இங்கே கூடியிருக்கின்றோம். இங்கே நீங்கள் பெருந்திரளான வன்னி மக்கள் மாத்திரமில்லை ஆதரவாளர்கள் அன்பர்கள் எல்லோருமே இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த வன்னி சங்கத்தின் முன்னாள் தலைவராக நான் இருந்திருக்கிறேன். காலகாலமாக கிட்டத்தட்ட 25 வருடங்களாக நாங்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்கே கோடையிலே ஒரு திருவிழா மாதிரி இங்கே வன்னி மக்களின் உணவு மற்றும் பாரம்பரியங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு ஒவ்வொரு ஊரும் இங்கே கனடாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஊரும் சங்கங்களும் கூட அந்த கோடை காலத்திலே கூடி மகிழ்வது வழக்கம். அதே போன்று வன்னி சங்கம் கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கோடை கால ஒன்று கூடலை இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் இங்கே வாருங்கள், இந்த நிகழ்வை மகிழ்ந்து செல்லுங்கள் என்று எல்லோரையும் அழைக்கின்றோம். நன்றி. சரி, நாங்களும் அப்போதான் நாங்கள் செய்து கொண்டிருக்க கொழிப்புக்க காட்டி நாங்கள் வாங்கிக்க காட்டியில் இப்போ வாங்கி நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மண் அன்போட தர நாங்களும் வாங்குவோம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. இங்கே வாங்க, கொழிப்புக்க கூடுதலாக எங்கட பார்த்தா பிடிக்கும், ட்ரை பண்ணுவோம். இட்ஸ் ஓகே அண்ணா. அரசியல் சீட்டுகள் விற்பனை ஆகி சரியான காற்றடிக்குது. வன்னி மக்களை சேர்ந்து பார்க்கும்போது புயலோட வாரம் வன்னி மக்கள் அவ்வளோ காற்று சரியான அமதமாக இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. கோழிப்புக்கு எடுத்து சாப்பிட்டு நான் அப்பாவோட எடுத்தேன். அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுவோம்னு சொல்லி அதை நான் ட்ரை பண்ணினான். இப்போ ட்ரை பண்ணி போட்டு சொல்லி அங்கே வெஜிடபிள் ரைஸும் செய்யணும். எனக்கு வெஜிடபிள் ரைஸ் இருந்தால் விருப்பம் மாதிரி எனக்கு சொல்லி அந்த விருப்பம் மாதிரி எடுத்துக்கொண்டு வந்துருக்கேன். இங்கே வேறு எடுத்து வந்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு கொழிப்புக்க சீட்டு எனக்கு சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் சொல்லி இல்லை வெஜிடபிள் ரைஸ் இப்படி வச்சுட்டு கொண்டு சாப்பிடுவேன். எனக்கு விருப்பம். மச்சாவும் பிடிக்கும். நான் வெஜிடபிள் இருந்தால் எனக்கு பிடிக்கும்.
இவங்க அண்ணன் சுட சுட ப்ரைஸ் பொறிக்கிறார். இங்கே எல்லாரும் பிஸியாக இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா கொதிச்சபடியாக அங்கே எரிஞ்சிட்டுது. இவங்க எங்கே போனாலும் இவங்கட அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற வழக்கம் இருக்குது. இதில் மூடி போய் பொறிக்க ஆளை காணையில் எண்ணெய் வச்சு போட்டுட்டு போட்டார். ஆணையில் நிற்கிறார் பக்கத்தில் இங்கே இன்னும் ஒடுக்க போட்டார். அதில் அப்பா போய் டக்குன்னு பார்க்க போட்டார். கொஞ்சம் ஒடிக்க அண்ணா கழிச்சு போனார்ப்பா. இவங்க ப்ரைஸ் பொறிச்சு வச்சிருக்கணும். வடிவாக இருக்குது. என்ன பொறிச்சு கொண்டிருக்குன்னா ஹார்ட் ஒர்க் செய்ய அதையும் எடுத்து போடணும். எல்லாம் ஈஸியில் செய்து கொண்டிருக்க இவங்க எங்கட பண்ணுறேன் 2 மானுக்கு தான் கொடுக்கணும். அவன் பிக்கி அவனு சாப்பிடுவான். வரவேற்பு பெற்றது. ப்ரைஸோட இது வெங்காயம், பச்சை மிளகாய், பிரான்ச் வந்து எல்லாம் யூஸ் பண்ணி அதாவது இன்றைக்கும் நாங்கள் அந்த வெள்ளி உடலில் நாங்கள் இதை மேக் பண்ணி சின்ன மக்களுக்காக நாங்கள் மறக்க போகணும் போலோட ஜூஸ் குடிக்கிறேன். டேங்க் குடிக்கிறேன். கூடுதலாக ஊட்டாங்க இல்லை ஊரில் கூட அன்பா நாக்கில் டேங்க் மக்கள் வெளிநாட்டு மக்கள் போனால் இதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடக்குறீங்க அளவேணி மக்களாக குட்டியாக அப்படிதான் பண்ண ஒன்று சொன்னால் இல்லாமல் சாப்பாடு மட்டும் இல்லை சின்ன கேமு கண்டு பின்பா அன்னி மக்களாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சின்ன ஆக்களுக்கு கேம் விளையாட்டு நடத்தி ரன் பண்ணி வின் பண்ணுறாங்க. படம் நீங்களும் அதில் கலந்து கொண்டு நம்ம கப் எடுக்கணும்னு ஆசையாக இருந்தால் முடிவாங்க கலந்து கொண்டு. இந்த முறை விராட்டியும் அடுத்த முறை இன்னொரு முறை வந்து கப் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கட சாந்தியக்கா வேறுங்க கல்லில் அது ஓகே அன்பான அக்கா காட்டுறது தான் சாந்தியக்கா கல்லில்
இங்கே வாங்க நாங்கள் தம்பிக்கிட்ட வந்துட்டோம். தம்பி ப்ரைஸ் புட்டிங் மாதிரி செய்து கொடுக்குறாருண்ணா. என்னென்ன ஐட்டங்கள் போடுறீங்க? ஆனியன் போடுறோம், சில்லி போடுறோம், இங்கே ரேஞ்ச் சாஸ், மற்றது அதுக்கு மேலால் நாங்கள் ஒரு ஸ்பைசிமையாக ஒரு கார்னிஷுக்கு போடுறோம். அந்த மாதிரி இது ஜோதி விழாவில் வாங்க ப்ரைஸ்க்கு பே பண்ணி வாங்குறது இங்கே அன்போட கொடுக்கணும். இங்கே அன்போட கொடுக்கணும். ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இதெல்லாம் ஸ்பைசி இங்கே வேறு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். தேங்க்யூ அண்ணே. சாரி, தேங்க்யூ தம்பி. ஃப்ரைஸ் பொரிக்கிற கோழிப்புக்கு அவரை கிட்ட நீங்களா சாப்பிட்டீங்களா? அண்ணா தான் கொஞ்சம் காட்டு ஒர்க் தெரிந்தானே. அவர் கோழிப்புக்க செய்ததும் அவர் ஃப்ரைஸ் பொரிச்சு கொடுக்குறதும் அவர் அவரான் பார்க்குற இடமில்ல துளும் இருப்பா திரும்பலும் இருப்பார் மாதிரி அவரான் இல்லை. இந்த தெரிந்தானே உங்களுக்கு தெரிந்தானே? இல்லைங்க உங்கள் அவைக்கு தெரியும். எஸ் ஃபேமிலி சிவமதி இதுதான் வேலை சமைக்கிறது. உங்களுக்குலாம் அன்பான ஆக்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இப்படி தான் தெரியும். அது ஈஸி இல்லை. அவைக்கு தான் உண்மையான அன்பு. அவைக்கு தான் சொல்ல சமைக்கிறது ஈஸி இல்லை. உங்களுக்கு தெரியும் வீட்டில் சமைக்கிற நீங்கள். அப்போ இவ்வளோ மக்களுக்கு சமைக்கிறேன்னா இன்னும் ஈஸி இல்லை. அவருக்காண்டி மணி சத்தம் டிங்கன்னு கேட்கணும். இப்போ நாங்கள் வாங்கணும் வந்துட்டோம். இது கொஞ்சம் சீஸ் போடையெல்லாம் சீஸ் போடாமல் எல்லாம் பிடிச்ச சோஸ்கள் எல்லாம் போட்டு மேலே சில்லி ஒனியன் சில்லி எல்லாம் போட்டு இருக்குது. நாங்களும் ட்ரை பண்ணுவோம். மைனஸ் கச்சப் எல்லாம் போட்டிருக்கு. நாங்களும் ட்ரை பண்ண போகிறோம். எங்களோட பிள்ளைகள் ஜோதி விழாவுக்கு போனால் வாங்கி சாப்பிட்றவே. இங்கே வரும் இது வன்னி ப்ரைஸ் நல்லா இருக்கும். அன்போட செய்தால் இதுவும் நல்லா இருக்கும். இப்படி அன்போட செய்ய நல்லா இருக்கும். கொஞ்சம் வயசியாக இருக்கும். பெரிய ஆக்களுக்கு நல்லா இருக்கும். குட்டி ஆக்களுக்கு இப்போ பிடிக்குது. அவைக்கு ஒனியன் இல்லாமல் எடுக்கணும் நல்லா இருக்கும்.